சார் இதா கொடுங்க சார். உனக்கு ஏதாவது வேணுமா? இந்தா என் குழந்தை, இத பத்திரமா பாத்துக்கோ. என்னால இந்த குழந்தைய என் கூட வச்சுக்க முடியாது. திரும்ப இதோட முகத்தை நான் பார்க்கவே கூடாது. இத பாத்துக்கோ. இத வச்சு என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கோ. சார் நான் சொல்றது கேளுங்க சார். சார் இந்த குழந்தை சார். சார் சார் ஒரு நிமிஷம் நில்லுங்க சார். சார் சொல்றது கேளுங்க சார். எதுக்கு இந்த மனுஷன் இப்படி பண்ணா? தன்னோட குழந்தைய எப்படி இன்னொருத்தங்க கிட்ட கொடுத்துட்டு போவான்? மனசாட்சி இல்லாத அப்பனா இருக்கான். நானே பிச்சை எடுத்துதான் என் வாழ்க்கையை ஓட்டுறேன். இந்த குழந்தைய நான் எப்படி பாத்துப்பேன்? பேசாம ஒண்ணு பண்றேன். இந்த குழந்தைய போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடுறேன். இல்ல போலீஸ் இந்த குழந்தைய என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அந்த மேடம் கிட்ட இந்த குழந்தைய கொடுத்துடலாம். மேடம் கொஞ்சம் பணம் கொடுங்க மேடம். இந்த ஏழை உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதம் பண்ண போறியா? இந்த 500 ரூபாய் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு. சீக்கிரமா எனக்கு ஒரு குழந்தை வரணும்னு. நீங்க ஒரு ஏழைக்கு உதவி செஞ்சிருக்கீங்க மேடம். நீங்க வேணா பாருங்க, நான் சொல்றது பலிக்கும். உங்களுக்கு கண்டிப்பா ஒரு குழந்தை கிடைக்கும். என்கிட்ட கடவுள் கொடுத்த எல்லாமே இருக்கு. ஆனா ஒரு குழந்தையோட சந்தோஷம் கிடைக்கல. இன்னைக்கு நீ ஆசீர்வாதம் பண்ணிருக்க, அது பலிக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல. மேடம் ஏழையோட வேண்டுதல் நிச்சயம் வீண் போகாது. நீங்க வேணா பாருங்க, கடவுள் என் வேண்டுதலை கேட்டு நிச்சயம் உங்களுக்கு குழந்தைய கொடுப்பாரு. இது என்னோட கார்டு, வச்சுக்கோ. உனக்கு எப்பவாவது ஏதாவது தேவைப்பட்டா உடனே எனக்கு கால் பண்ணு. மேடம் நீங்க தான் முதல் மனுஷி ஒரு ஏழைய பத்தி இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க. நீங்க பாருங்க, அந்த கடவுள் உங்களுக்கு நிச்சயம் வாரிசு கொடுப்பாரு. அந்த கடவுள் உங்களுக்கு நல்லது செய்வாரு. அந்த மேடமோட நம்பர் என்கிட்ட இருந்ததே. ஒண்ணு வேணா பண்றேன், இங்க யாருக்கிட்டயாவது போனை வாங்குறேன். அவங்களுக்கு கால் பண்ணி இங்க வர சொல்றேன். இதான் சரியா இருக்கும். அண்ணே நான் கொஞ்சம் போன் பண்ணணும். இந்த நம்பரை போட்டு கொடுக்குறீங்களா? போடுறேன். என்னங்க? ஹலோ ஹலோ மேடம், நான் தான் பிச்சைக்காரன். நீங்க கூட எனக்கு பிச்சை போட்டீங்களே, அப்ப உங்க கார்டை என்கிட்ட கொடுத்தீங்க. அப்ப நீங்க சொன்னீங்க எதா தேவை இருந்தா எனக்கு கால் பண்ணுன்னு. மேடம் நான் உங்களை பார்க்கணும், ரொம்ப முக்கியமான விஷயம். என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது வேணும்னா சொல்ல, நான் அனுப்பி வைக்கிறேன். இல்ல மேடம், எனக்கு எதுவும் வேண்டாம். உங்களை நான் பார்க்கணும், கொஞ்சம் முக்கியமான வேலை. உங்களால வர முடியுமா? சரி, நான் வரேன். சரிங்க மேடம், வச்சுறேன். ரொம்ப நன்றி அண்ணா. அமைதியா இரு குழந்தை, அமைதியா இரு. என்னாச்சு? எதுக்கு நான் அவ்வளவு சீக்கிரமா வர சொன்ன? ஏதாவது பிரச்சனையா? மேடம் நான் இங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு ஐயா வந்தாரு, இந்த குழந்தைய என் கையில குடுத்துட்டு போயிட்டாரு. நான் அவரை தடுத்து நிறுத்த எவ்வளவு முயற்சி பண்ணேன், ஆனா அவர் நிக்கவே இல்ல. இது ஒரு பொம்பளை புள்ள, அவர் இதை வச்சுக்க விரும்பல போல இருக்கு. மேடம் நான் ஒரு பிச்சைக்காரன், என்னால இந்த குழந்தைய பாத்துக்க முடியாது. உங்களுக்கு ஒரு குழந்தை வேணும்ல, கடவுள் உங்களுக்கு எப்ப குழந்தைய கொடுக்கறாரோ அது எப்பனாலும் சரி, அந்த குழந்தை நல்லா இருக்கும். இப்போதைக்கு இந்த குழந்தைய நீங்க பாத்துக்கோங்க மேடம். நிஜமாவா? இது உண்மையிலேயே அந்த கடவுளோட ஆசீர்வாதம் தான். 2 நாள் முன்னாடிதான் நான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். நமக்கு குழந்தை இல்லல, நம்ம அடாப்ட் பண்ணிக்கலான்னு. ஆனா எங்க எப்படி அடாப்ட் பண்ணணும்னு நாங்க இன்னும் முடிவு பண்ணல. அதோட நீ இப்ப சொல்ற இந்த குழந்தையோட அப்பா விட்டுட்டு போயிட்டாருன்னு. குழந்தைய என்ன பாத்துக்க சொல்லி நீ சொல்ற? இது எல்லாமே அந்த கடவுளோட கருணை தான். நீ ஒண்ணும் கவலைப்படாத. இனிமே இந்த குழந்தை என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த குழந்தைய நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி மேடம். எனக்கு அப்பவே தெரியும் நீங்க கண்டிப்பா இந்த குழந்தைய ஏத்துப்பீங்கன்னு. உலகத்துல இப்படி எல்லாம் ஆளுங்க இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த மாதிரி ஆளுங்க பெத்த குழந்தைங்களை யார்கிட்டயோ கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் நம்மள மாதிரி ஆளுங்க குழந்தைக்காக தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க. குழந்தை என் கையில இருக்கும்போது என்ன தோணுது தெரியுமா? இந்த உலகத்தோட மிகப்பெரிய சொத்து எனக்கு கிடைச்ச மாதிரி தோணுது. இந்த உலகத்தோட பெரிய சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் இந்த சந்தோஷத்தை கொடுத்தது நீதான். இங்க பாரு, இதுக்கப்புறம் நீ பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீ என் கூட வா, என்னோட ஆபீஸ்ல நான் உனக்கு வேலை கொடுக்கறேன். ரொம்ப நன்றி மேடம், நன்றி.